இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நான் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் தொடர்ச்சியாக கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே கர்த்தருடைய நாமங்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்களை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய பெயர், அந்த கர்த்தருடைய பெயர் யெகோவா என்று சொல்லி அழைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் யெகோவா என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அல்லது யாடா அல்லது யெகோவா அல்லது அதோனாய் எல்லாம் ஒருவருடைய பெயரை குறிக்கிறது. யெகோவா என்கிற நாமத்திலே அவர் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த யெகோவா என்கிற நாமமுடையவர் பூமியிலே மனிதனாய் பிறந்ததினாலே அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறியப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்து என்று சொல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அப்போ யெகோவாகிய தெய்வம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். யெகோவா என்கிற நாமமும் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று பின்னி புனைந்தது தவிர வேறு வார்த்தைகள் அல்ல. இருவரையும், இயேசு கிறிஸ்துவையும் யெகோவா தெய்வத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவா இருந்தவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். ஏன்னா அவர் மனிதனாய் பூமிக்கு வந்தார். அந்த யெகோவா தெய்வம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த அந்த யெகோவா தெய்வம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதனாய் வந்தார். எப்படி இயேசு கிறிஸ்துவும் யெகோவா தெய்வம் ஒன்று என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னீங்கன்னா, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது பார்க்க முடியும். விசேஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல போய் கேட்கிறார்கள், ஆண்டவரே பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் திரியேக தெய்வம், திருத்துவ தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூவரும் ஒருவரே. மூவரும் ஒருவரிலே இயேசு கிறிஸ்து மைய பொருள். இயேசு கிறிஸ்தான் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியுமாக இருக்கிறார். அப்போ அந்த யெகோவா என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அழைக்கப்பட்ட தெய்வம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவாய் வருகிறார். இங்கே யெகோவா தெய்வம் என்பதற்கு, யெகோவா என்பதற்கு மேசியா என்று சொல்லி பொருள். யெகோவா என்பதற்கு மேசியா என்று சொல்லி பொருள். இங்கே தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கல என்று சொன்னால், அந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்துவாயிருக்கிற அல்ல யெகோவாயிருக்கிற தெய்வம் பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். ஏன் ஒரு மனிதனாக வெளிப்பட வேண்டும்? ஏன் மனிதனாக வர வேண்டும்? தெய்வம் அல்லவா, தெய்வம் எப்படி மனிதனாக வர முடியும்? மனிதனாக எப்படி அவர் வந்தார்ன்னு சொன்னா, தெய்வமாய் வந்தால் அவரை யாரும் பார்க்க முடியாது, அவருடைய மகிமையை பார்க்க முடியாது. ஏன்னா மோசே ஆண்டவரத்தில் கேட்கிற, ஆண்டவரே பார்க்கணும், எப்ப என்ன பார்த்தவன் பிழைச்சது கிடையாது, உயிரோடு இருந்தது கிடையாது. நான் கடந்து போவேன், என்னுடைய கரத்தால் மூடுவேன், பாப்பா என்ன. கிதியோன் ஆண்டவரை சந்தித்திருக்கும், கர்த்தரை நான் கண்டேன், நான் சாகாமல் பிழைத்தேன். சிம்சோனுடைய பெற்றோர் ஆண்டவரை கண்டபோது சொல்றாங்க, நான் கர்த்தராய் ஆண்டவரை கண்டேன், சாகாமல் பிழைத்தேன். யாக்கோபு சொல்றான், நான் கர்த்தரை கண்டேன், சாகாமல் பிழைத்தேன். அப்போ அவருடைய மகிமைக்கு முன்னால் எடுக்க முடியாது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க என்று சொன்னால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை உருவாக்கின கர்த்தர். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினார், அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை எல்லாம் உண்டாக்கினவர், அவருக்கு எபிரேய பதத்திலே அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் அப்படின்னா, யெகோவா
ஹொசேனு என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இங்கே யெகோவா ஹொசேனு என்கிற வார்த்தை நம்மை உண்டாக்கின கர்த்தர். யெகோவா ஹொசேனு என்கிற வார்த்தை நம்மை உண்டாக்கின கர்த்தர். நான் சொன்ன யெகோவா என்கிற வார்த்தையில மேசியா என்கிற பொருள் அடங்கி இருக்கிறது. அந்த மேசியாவாகி இருக்கிற கிறிஸ்து நம்மை உண்டாக்கினார். அதான் அர்த்தம். மேசியாவாகி இருக்கிற கிறிஸ்து நம்மை உண்டாக்கினார். அந்த கிறிஸ்துவே நம்முடைய பரிகாரி. கர்த்தர் அப்படின்னு வருது. நீங்கள் புதிய பாட்டின் காலத்துல அப்போஸ்தலர் நடபடிகளின் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதி, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகங்கள், இதையெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கர்த்தர் என்கிற பதம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் சொல்றார், அவர் கர்த்தர். நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வேறொரு 70 பேரை தெரிந்து கொண்டு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் எழுதுவார், நம்முடைய கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு எழுதுவார். அப்போ இந்த யெகோவா தான் கர்த்தர், இந்த கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. is a comparative word. பிரித்து பார்க்க முடியாத வார்த்தைகள், ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த யெகோவா ஹொசேனு ஆகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிப்போம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.